ஒரு 4 நண்பர்கள். 4 பேரும் ஒரு கிராமத்துல இருந்தாங்க. 4 பேருமே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 4 பேருக்கும் அடுத்தடுத்தடுத்து நிலங்கள் இருந்துச்சு. அவங்க மூதாதையர்கள் சேர்த்து வச்ச சொத்து தான். நாளைக்கு என்ன பண்ணாங்கன்னா, 4 பேரும் கிளம்பி பக்கத்துல அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மலைக்கு போனாங்க. விறகு நிறைய தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. அப்படி தேடி தேடி போற இடத்துல மலையோட பாதிக்கு மேல போயாச்சு. கிட்டத்தட்ட உச்சிக்கிட்ட போகும்போதுதான் அவங்க எதிர்பார்த்த நல்ல திடமான வளமான மரங்கள் கிடைச்சிச்சு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க மரத்தை வெட்ட ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட உச்சி பொழுதுகிட்ட வந்துருச்சு. மலை உச்சி பக்கத்துல இருக்கிறதுனால வானிலையில மாற்றம் வந்துட்டே தானே இருக்கும். மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. 4 பேருக்கும் மரம் வெட்டுறது தடைப்பட்டுருச்சு. இப்படி மழை வந்து காரியம் கெட்டுருச்சு அப்படின்னு அவன் ஒருத்தன் ஆரம்பிச்சான் சண்டைய. இப்ப அதுல ஒரு ஆளு சொன்னா, இதுல ஒருத்தன் யாரோ ஒருத்தன் நமக்குள்ள ஒரு ரொம்ப அயோக்கியம் ஒருத்தன் இருக்கான், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தடை வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் உடனே ஆமாமா அந்த அயோக்கியம் யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும்னு இன்னொருத்தன் சொல்ல, இந்த 4வதா ஒரு ஆள் மறுத்தான் பார்த்தீங்களா, அவன் சொன்னான் இதை மாதிரி பேசாத, சின்ன வயசுலேருந்து 4 பேரும் ஒன்னா தானே வளர்க்குறோம், ஒன்னா தானே எல்லா வேலையும் செய்கிறோம், நமக்கு யார் அடுத்தவங்களை பார்த்து நம்ம நண்பர்களை பார்த்து அயோக்கியன்னு நம்ம யாராவது சொல்லலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு அவன். இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து அவன் மேல பாய ஆரம்பிச்சுட்டான். நீ தானேடா இன்னைக்கு போகலாம்னு சொன்ன, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, இத்தனை பிரச்சனையும் ஒன்னாலதான் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அவன் மேல கோவப்படுறதுக்கு இந்த 3ஆவது ஆளு இல்ல இப்படி பேசாதீங்கன்னு சொல்ல ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 4 பேர்ல அந்த ஒரு ஆள் மட்டும் சமாதானம் சொன்னானா, மத்த 3 பேரும் சண்டைக்கு நின்னாங்களா. இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த சமாதானம் சொன்னவனை, நீ இங்க இருக்காத, முதல்ல நீ கிளம்பு, நீ இருந்தாலே இப்படித்தான் எதையாவது உன்னை பண்ணிட்டே இருப்ப அப்படின்னு அவனை வெளியில போக சொல்ல ஆரம்பிச்சாங்க. மழை ஒரு பக்கம் பெய்யுது, நான் எங்கடா போவேன் அப்படின்னு அவன் சொல்ல. ஆனா அந்த கோவத்திலையும் ஆதங்கத்திலையும் 3 பேரும் சேர்ந்து இந்த 4வது ஆளை அங்கே இருந்து புடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. 2 போனா இந்த 3 பேரும் குடிசையினுடைய தாழ்வாரத்துக்குள்ள இருந்தாங்களா. துரதிர்ஷ்டவசமா எங்கிருந்தோ ஒரு பெரிய இடி வந்து அந்த குடிசை மேல விழுந்துச்சு. அடுத்த நொடி குடிசையோட சேர்ந்து 3 பேருமே சாம்பல் ஆயிட்டாங்க. எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட இருக்கிற நிறைய ஒன்னா சேர்த்து எல்லாரும் ஒத்துமையா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இயற்கை கூட துணையாத்தானே இருக்கு.